வந்தே மாதரம் ஜனநாயகத்தை வாழ வைக்க உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தெளிவான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. எங்கேருந்து ஜனநாயகத்தை வாழ வச்சாங்க இவங்க? 2014 ஏப்ரல் மாதம் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கையில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு. அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணோடனே டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஒரு பேர் டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு, அவர் இன்கம் டேக்ஸ் கமிஷனர், ஒரு இந்திய குடிமகன் வாக்காளர் என்ற முறையில் சிவகங்கை கலெக்டரை பார்த்து, ஏதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் நடத்தும் அதிகாரியை பார்த்து 148 பக்கத்துக்கு புகார் கொடுக்குறாரு. இவர் நிறையா சொத்து விவகாரத்தெல்லாம் மறைச்சிருக்காரு, அதனால் இவர் மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள், வாக்காளர் தேர்தல் வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணுங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ நான் இது பரபரப்பாக ஸ்ரீவாஸ்தவா, அந்த கமிஷனர் பேர், அந்த ஸ்ரீவாஸ்தவா புகார் கொடுத்துட்டு போயிடுறாரு. நான் அப்போ விருதுநகரில் போட்டிக்கிட்டு இருந்தேன் எம்பி தேர்தலில். சரி, தான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடவடிக்கை எடுக்க காணோம். அதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2016 ஒரு பொதுநல வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக, ஒரு பொதுநல வழக்குனா ஒரு 2 தடவை ரிட்டர்ன் போடுவாங்க. 14%, நான் வக்கீல்லாம் வைக்கிறது இல்லை, 14% 2 தடவை ரிட்டர்ன் போடுவாங்க. இது வழக்கத்துக்கு விரோதமாக ஒரு 10 தடவை ரிட்டர்ன் போடுறாங்க. 10வது தடவை ரிட்டர்ன் போடும்போது நான் வீட்டுக்கு வரேன், எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் வந்திருக்கு. நீங்கள் அது இப்போ சிவில் குற்றம், அது அப்போ ஒரு புகார் ஸ்ரீவாஸ்தவா புகார் பண்ணும்போது 6 மாதம் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி உள்ளே போட்டுடலாம், யாரை? கார்த்திக் சிதம்பரத்தை. அப்படி தான் சட்டம் இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தை திருத்தி சிவில் மேட்டராக மாற்றிட்டாங்க. சிவில், நீங்கள் வேணும்னா சிவில் கோர்ட்டில் போய் நடவடிக்கை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தேர்தல் ஆணையத்துலேருந்து பதில் வந்துடுச்சு. தேர்தல் ஆணையத்தில் பதில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் 2016 கொளத்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டேன். அங்கே வங்கி கணக்கில் 1,76,000 கோடி இருக்குது, எனக்கு 3 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி 2016 அந்த விஷயத்தை வெளியே விடாமல் அமுக்கிக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தில் வெளியே வரலை. அப்போ 2019 பெரம்பூரில் இடைத்தேர்தல் நின்றேன். ஏன்னா அப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ 25,000 ரூபா டெபாசிட் கட்டுறதுக்கு கையில் காசு இல்லாமல் 10,000 ரூபா கட்டி பெரம்பூரில் இடைத்தேர்தலில் நின்று என்னுடைய வங்கி கணக்கில் 1,76,000 கோடி இருக்குது, எனக்கு 4 லட்சம் கோடி கடன் இருக்குது, எனக்கு போயஸ் தோட்டத்தில் பெரிய பங்களா இருக்குது, கோபாலபுரத்தில் 7 வீடு இருக்குது, கொடநாட்டில் 800 ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணினேன். 3 நாள் பரபரப்பாக செய்தி வந்தது. தினத்தந்திலெல்லாம் கூட வீடியோலாம் போட்டு தந்தி டிவிலெலாம் வந்தது. ஆனால் எனக்கு விழுந்தது என்னமோ 106 ஓட்டு தான். அப்புறம் நான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர்லாம் போட்டுக்கேன், நம்மளால் கோர்ட்லாம் போய் கேஸ் போட முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் லெட்டர்லாம் போடுவேன். இந்த மாதிரி சட்டத்தை எப்படிங்க மாற்றினான்னு கேளுங்க, அந்த அஃபிடவிட் சட்டத்தையே கோமாளி கூத்து ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எத்தனையோ லெட்டர் போட்டிருக்கேன். அந்த நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 1999 இங்கே கேஜி பாலகிருஷ்ணன் சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த ஒரு கேஸை தள்ளுபடி பண்ணார். நான் ரொம்ப டீட்டெயிலாக போக தெரியல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனால் அங்கேயும் டிலே பண்ணி மெரிட் போயிட்டீங்க. ஒரு ராஜீவ்காந்தி கொலையில் டிலேயில் என்ன இருக்குது, மெரிட்டில் என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன்னா 98 கார்த்திகேயன் அரசியல் தலையீடு இல்லைங்கிறாரு, 99 இருந்ததுன்றாரு. அவரை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் தெரியாதா இது? இப்போ சமீபத்தில் மார்கரெட் ஆல்வா போய் சொல்லியிருக்காங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சு அந்த ஆள் விசாரிக்கலை. சரின்னு சுப்ரீம் கோர்ட் லெட்டர் போட்டால் 2 மாதம் கழிச்சு உங்கள் மனு பொதுநல மனு மாதிரி இல்லை, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன் அந்த கேஸை விசாரித்தா என்ன இருக்கும்? நாடே அதிர்ந்து போயிருக்கும்ல. மார்கரெட் ஆல்வா அரெஸ்ட் பண்ணி விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாம் அவரே கூத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜனநாயகத்தை காக்கணும்னா போலி அஃபிடவிட் தாக்கல் செய்தால் 6 மாதம் சிறை தண்டனைங்கிறது 6 வருஷத்தில் சிறை தண்டனை பண்ணுங்கள். அப்போ 2006 மெட்ராஸில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 400 வழக்குகள் போலி வாக்காளர்கள் தயாரித்தாங்கன்னு சொல்லி அப்படின்னு 400 போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்குகள்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. இது எங்கே போய் முட்டிக்கிறது? நீதிமன்றம்னு சொல்லி நம்மளே நம்ம நியாயவாதி கொண்டு தான். ஜெயகன்.